ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி டேஸ்ட்டில் தவா பன்னீர் ரொம்ப எளிமையான முறையில் வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா, ஒரு இரும்பு தோசைக்கல்ல நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இந்த எண்ணெயோடவே 1 டீஸ்பூன் வெண்ணெயும் சேர்த்துருக்கேன். இந்த வெண்ணெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா இதோட 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் ஓமம் போட்டுக்கோங்க. ஓமமும் சோம்பும் கொஞ்சம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் ஓரளவு கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததும் இதோட நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா மாறினதுக்கப்புறமா இதோட காரத்துக்காக 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வறுத்து பவுட்ரு பண்ண சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு இந்த மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதோட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி லைட்டாக மிக்சியில் ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க. ரொம்ப அரைக்க வேண்டாம், லைட்டாக மட்டும் அரைச்சிட்டு போட்டுக்கோங்க. இந்த தக்காளி பார்த்திங்கன்னா அதோட பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதோட நான் குடைமிளகாயும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். குடைமிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு குடைமிளகாயில் பாதி அளவு சேர்த்துருக்கேன். குடைமிளகாய் நீங்கள் ரொம்ப வதக்கக்கூடாது. அது ஒரு பாதி அளவு வெந்திருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா குடைமிளகாய் ஓரளவு வதங்கியிருக்கு. இப்போ இதை அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக 1 டீஸ்பூன் மட்டும் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட நம்ம பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீர் பார்த்திங்கன்னா 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். பன்னீரை கொஞ்சம் சின்ன சின்ன க்யூப்ஸாக நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா இந்த மசாலாவோட சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இரும்பு தோசைக்கல்ல பண்ணிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். இரும்பு தோசைக்கல் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா அதில் கூட பண்ணிக்கோங்க. இப்போ இதோட இன்னொரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதோட டேஸ்ட் அதிகப்படுத்துறதுக்காக கடைசியாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு கலந்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தவா பன்னீர் ரெடி. கடைசியாக கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ண மல்லித்தழை தூவிட்டு கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கடைசியாக ஒரே ஒரு டீஸ்பூன் கசூரி மேத்தி கூட நீங்கள் சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. அவ்வளோதான், கம கமன்னு மணக்க மணக்க நம்மளோட சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தவா பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி உள்ளே வச்சுட்டு ரோல் பண்ணி கூட சாப்பிட்லாம். அதே மாதிரி பராட்டா, நான், கீ ரைஸ், புலாவ் இது எல்லாத்தோடையுமே சாப்பிட்லாம். அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.